பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கர்த்தர் நம்மிடத்துல சொல்கிற வார்த்தை என்னன்னா, நாம் இந்த உலக வாழ்க்கையில் அனுதினமும் நாம் பலனோட இருக்க ஆகாரத்தை சாப்பாடு சாப்பிட்றோம். அப்படி நம்ம சாப்பிடாமல் இருந்தோன்னா நம்ம சரீரத்தில் பலன் இல்லாமல் போயிடும். அதுபோல் நம்ம அனுதினமும் ஜெபிக்காமல் இருந்தோன்னா நம்மளால் வாழவே முடியாது. ஏன்னா ஜெபம் என்பது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஜெபிக்காமல் இருந்தோன்னா நம்ம ஆத்மாவில் பலன் இருக்காது. ஆத்மாவும் சோர்ந்து போயிருக்கும், தொய்ந்து போயிருக்கும், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தானியேல் எடுத்துக்கிட்டோன்னா, அன்றைக்கு பாபிலோனுக்கு அவர் அடிமையாக சிறையாக அவர் கொண்டு போகப்பட்ட சூழ்நிலையிலையும் 3 வேளையும் அவர் ஜெபித்தார். அந்த தேசத்து ராஜா இதை ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடை செய்த போதும் அவர் முன்பு செய்து வந்தபடியே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ திருப்பியும் அந்த ஜெபத்தை அவர் செஞ்சுருக்காரு. இப்போது அவர் அடிமையாக கொண்டு போகப்பட்டார். அப்போ அடிமையாக இருக்கிறவங்களுக்கு அந்த நாட்களில் அநேக வேலைகள் இருக்கும். அப்போது அவர் அந்த வேலையவும் செஞ்சுக்கிட்டு 3 வேளையும் ஜெபமும் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கு நம்ம இந்த உலக வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டோன்னா, நமக்கு ஒரு வேலையை தேடி ஓடுறோம், ஒரு ப்ரமோஷனை தேடி ஓடுறோம், ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் தேவைகள் வேணுமே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டே தான் இருக்கோம். வேலைக்கு போகிறோம், ஒரு கம்மியான சம்பளம் தான் வாங்குகிறோம், டயர்டாக இருக்குது, என்னால் ஜெபிக்க இன்னைக்கு நேரம் இல்லை, என்னால் ஜெபம் செய்ய டைமே இல்லை, நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிறோம். ஆனால் அப்படி தானியேல் இருந்தாரா? இல்லை. அவர் ஜெபித்ததுனால தான் அவருடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அதுபோல் நம்மளும் ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். எப்படி இப்போ நமக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை, ஒரு தடையான சூழ்நிலை அப்படின்னா நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிற வரை நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். இன்னொன்று, ஜெபிக்கிற விதம் எப்படி இருக்கணும்னா, ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். நல்லா விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்மளுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்துடன் அதை செய்யணும். அதனால் இன்றைக்கு நாம் இந்த உலக வாழ்க்கை எடுத்துக்கிட்டோன்னா, நமக்கு ஒரு வேலை வேணும், ஒரு படிப்பு வேணும், ஒரு ப்ரமோஷன் வேணும், ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இடைவிடாமல் நம்ம ஜெபித்தாதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, எனக்கு தெய்வ திட்டம் என்னன்னு தெரில, தெய்வ சித்தம் என்னன்னு தெரில, நான் அபிஷேகம் என்ன பெறாமல் இருக்கேன், ஒரு நிலைத்து நான் விசுவாசத்தில் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கான திட்டங்களை, நமக்கான தரிசனங்களை அவர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதனால் நாம் ஒவ்வொன்றையும் ஜெபத்தால் நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.